என்ன சூனிய கிழவி ஸ்கேம்ட்ரா இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களா? ரொம்ப ஒருத்தவங்க 2 பேரை வந்து வெளியே அனுப்பிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா? இப்போ சந்தோஷமா உங்களுக்கு சூனிய கிழவி ஸ்கேம்ட்ரா? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் வந்ததுனால உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சா, இல்லை சந்திரமுகி ஆக்டிங் வந்து அங்கேயும் சீரியல் ஆக்டிங் பண்ணுறீங்களா ஸ்கேம்ட்ரா? எனக்கு அதுதான் புரியல. நான் கம்ருதீன் அண்ணா வந்து உள்ளே வரப்போ நான் என்ன பண்ணீங்க, இந்த எக்ஸாக்ட்லி இந்த சந்திரமுகி ஜோதிகா இருக்காங்க இல்லையா, உதலவான்னு சொல்லி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் பண்ணிங்க. ரொம்பவே அது ரியாலிட்டி மாதிரி தெரில, ஸ்கேம் மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு அவங்க 2 பேரும் ஸ்கேம்ட்ரான்னு சொல்லி சூப்பரான பேர் வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால் உங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மிஸ்ஸஸ் ஸ்கேம்ட்ரா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்வையும் கம்ருதீன் அண்ணாவையும் தப்பாக சொல்கிறீங்களோ, உங்ககிட்ட நான் கேட்குறேன். இதே வந்து சபரி வந்து பாருவோட கண்ணை உடைச்சார்ல, அப்போ ஏன் வந்து ரெட் கார்டு கொடுக்கணும்னு யாருமே சொல்லலை? ஒரு பொண்ணுக்கு வந்து கண் வந்து அவ்வளோ மெயினாக, அப்போ வந்து பாருக்கு வந்து கண்ணு உடஞ்சப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபேஸ் தான் அவ்வளோ முக்கியமே. அப்போ வந்து சபரிக்கு ரெட் கார்டு கொடுக்க சொல்லுவாங்க, யாருக்குமே தோணலையா மக்களே? அப்புறம் பார்த்திங்கன்னா பேனிக் அட்டாக்கில் இருக்கவங்க வந்து அந்த சாட்டர்டே போட்டாங்க இல்லையா, அதில் ஃபுல் மேக்கப்போடைய உட்காந்துட்ருப்பாங்க. பேனிக் அட்டாக் வந்துச்சுன்னாங்க, ஃபிக்ஸ் வந்துச்சுன்னாங்க, அது எல்லாம் ஓகே. அப்படி இருந்தும் எதுக்கு அவங்க ஃபுல் மேக்கப் போட்டு உட்காந்துட்ருக்கணும்? அட்லீஸ்ட் அவங்களுக்குமே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கலாம்ல ஸ்கேம்ட்ராக்கும். அப்புறம் வந்து விஜய் டிவியும் பார்த்திங்கன்னா டிஆர்பிக்காக ரொம்ப கேவலமாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து நினச்சிட்ருக்காங்க இந்த சேனலை விட்டால் வேறு சேனல் இல்லை, அவங்க 2 பேரோட கரியரும் காலி பண்ணிட்ட மாதிரி நினச்சிட்ருக்காங்க. பட் அப்படி இல்லை. விஜய் டிவி அண்ட் ஸ்கேம்ட்ரா நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ப்ளஸ் விஜய் சேதுபதி சார் இந்த சேனல் இல்லைனா உங்களுக்கு வேறு சேனலும் இருக்குது, வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ரெட் கார்டு கொடுத்ததுனால வந்து மக்கள் அசிங்கமாக நினைப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கரண்ட்டாக மக்கள் எல்லோருமே வந்து கம்ருதீன் அண்ட் பாருக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? ஸ்கேம்ட்ரா இனிமேல் நீங்கள் பிபி ஹவுஸில் ஜாலியாக இருங்க. இன்னும் 2 வீக்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெளியே வரப்போ வந்து மக்கள் உங்களை வந்து நடிப்பு அரக்கன் மாதிரி நடிப்பு அரக்கி பல பேர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்கேம்ட்ரா. ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக நீங்களும் ஒரு பொண்ணாக இருந்து ஒரு பொண்ணோட கெரியரையும் ஒரு பையனோட ஒருத்தவங்க வந்து சாரி கேட்டாலே அவங்கள மன்னிச்சிடணும். அந்த ஒரு ஈவி இறக்கம் இல்லாமல் அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி வந்து ரெட் கார்டு கொடுக்கும்போது கூட வந்து ரெட் கார்டு வேணான்னு கூட சொல்லியிருக்கலாம் அவங்களோட கெரியரை பார்த்து. ஆனால் நீங்கள் அவ்வளோ கேவலமாக அங்கேயும் ஒரு